அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். ரிஸ்க் கடுமையான நெருக்கடியில் இருக்குது. வியாபாரம், தொழில் கடுமையான நெருக்கடியில் இருக்குது. ஒரு சில நெருக்கடியில சிக்கி என்னால் வெளியவே வர முடியல அப்படின்ற மாதிரியான தவிப்பு நிலையோடு இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஆறுதல் தரக்கூடிய அற்புதமான துவா. அதர் சையதுனா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, தபரானிலே ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே உணவில்லாமல் இருந்த சமயத்திலே, ரிஸ்கினுடைய தட்டுப்பாடு சமயத்திலே பெருமானார் என்ன துவா ஓதுவார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக வ ரஹ்மதிக ஃபஇன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த. இதுதான் அற்புதமான துவா. யா அல்லாஹ், உன் அருளையும் உன்னுடைய கிருபையையும் கேட்கிறேன். உன் அருளையும் கிருபையையும் உன்னை தவிர வேறு யாராலும் அதை கட்டுப்படுத்த முடியாது, கையில் வைத்திருக்க முடியாது. அதிலிருந்து கொடுன்னு கேட்டாங்க. இந்த துவா ஓதி கொஞ்ச நேரத்துல ரிஸ்க் வீட்டுக்கு வந்து சேர்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹாதா மின் ஃபضலி ரப்பி, இது என் ரட்சகன் கொடுத்த அருள் கொடை. துவா ஓதனமல்ல, அல்லாஹ் கொடுத்துறாங்க. எனவே நெருக்கடி அதை விட சிறப்பான ஒரு விஷயத்தை சொல்லி தரட்டுமா? இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன களைப்பு இருந்தாலும் சரிதான், என்ன சோர்வு இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய வலி, உடல் சோர்வு, அசதி இருந்தாலும் சரிதான், அல்லாஹ் உங்களை அதையெல்லாம் எளிமையாக மிக சீக்கிரமாக இதன் மூலமாக போக்கி விடுவான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். நமக்கும் இந்த விஷயம் பொருந்தும். நபிகள் சொன்னார்கள், ஃபாத்திமா அம்மாவுக்கும் அலி ரலியல்லாஹுக்கும் சேர்த்தே சொன்னாங்க, நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் முடித்து இரவு படுக்கைக்கு உறங்க வந்தால் நீங்கள் உங்கள் படுக்கையிலே உட்கார்ந்து கொண்டு சுபஹானல்லாஹ் 33 முறை சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் 34 முறை சொல்லுங்கள். இதை சொன்னீர்கள் என்றால் நன்மைக்கு நன்மையாகவும் ஆகிவிட்டது. உங்கள் உடலில் அன்றைய பொழுது நீங்கள் செய்த வேலை, உங்கள் பணி, அதன் மூலம் ஏற்பட்ட, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி என்றால் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கவும் உங்கள் தேவைகள் நிறைவேறவும் இந்த ஸலவாத்தே போதுமானதாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்வதற்கு கடமைப்பட்டவர்கள் நாம். காரணம், நம்முடைய கல்பை திறந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளை மறுமையிலே நம்முடைய கைபிடித்து சுவனபதியில் நுழைய வைக்கக்கூடியவர்களும் அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸலவாத்தின் மூலமாக எக்கச்சக்கமான பலன்கள் இருக்கிறது. 5 பலன்களை மட்டும் இந்த காணொலியை உங்களுக்கு நான் தருகிறேன். ஸலவாத்தின் மூலமாக முதல் விஷயம், நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது. இரண்டாவது விஷயம், நம்முடைய கவலைகளுக்கு ஸலவாத் என்பது பரிகாரமாக மாறுகிறது. மூன்றாவது விஷயம், நம்முடைய 10 பாவங்களை அல்லாஹ் மன்னித்து 10 நன்மைகளை கொடுத்து 10 அந்தஸ்துகளை அல்லாஹ் ஸலவாத்தின் மூலமாக உயர்த்தி கொடுக்கிறான். நாலாவது விஷயம், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி நம்முடைய வறுமைகளை போக்கித் தருகிறான் ஸலவாத்தின் மூலம். ஐந்தாவது முக்கியமான விஷயம், நம்முடைய இதை ஒருவர் காலையில் மன உறுதியோடு ஓதினால் அவருக்கு என்ன பரிசு? சுவர்க்கம். மாலையில் மன உறுதியோடு ஓதினால் அவருக்கும் சுவர்க்கம்.